ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் சஞ்சிதா ஃப்ரம் வாவ் மேடம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சீட்ஸ் கலெக்டிங் வீடியோ. நான் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீட்ஸ் இன்றைக்கி கலெக்ட் பண்ண போகிறேன். ஒன்று செடி அவரையில் நம்ம செடியிலே நம்ம ஒரு 5-6 அவரைக்காய் ஏற்கனவே விதைக்கி விட்டுருந்தோம், அதை நம்ம எடுத்தாச்சு. இன்னொன்று வெண்டைக்காய், சிகப்பு வெண்டை. ஸோ அது அன்எக்ஸ்பெக்டடாக அது முத்தி போயிடுச்சு. சரி, அதை நம்ம சீட்ஸ்க்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ செடி அவரையில் இருக்கிறது இந்த அவரைக்காய் உண்மையிலே இட்ஸ் வெரி வெரி ப்ரிஷியஸ். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் இந்த அவரைக்காயில் இருக்குது. சேம் டைம் நம்ம நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்கிற செடியோ கொடியோ அந்த விதைகள் நம்ம வெளியில் வாங்கக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டும் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போவே இந்த சீட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவரைக்காய் நிறைய காய் வருது. இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் காயை விதைக்கி விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா காயே கம்மியாக இருக்கும். ஸோ அதிலே நம்ம விதைக்க விடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ அப்போ விடாமல் நம்ம இப்போயே அப்பப்போ எந்த காய் நல்லா காய்க்குதோ அந்த டைமில் ஒரு 1-2 நம்ம விதைக்கி விட்டோம்னா நமக்கு அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ அவரைக்காய் விதைகள் கிடச்சிருக்கு. இதில் ஒன்று மட்டும் கொடி அவரை மிக்ஸ் ஆகிருக்கும். அது நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கொடி அவரை தனியாக தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிற சீட்ஸையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு 5-6 தான் இருக்குது. செடி அவரை ஓகே, இது நமக்கு அடுத்த இதுக்கு நமக்கு போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை. இது இன்னும் காஞ்ச கருப்பாகிற அளவுக்கு நம்ம விடலாம். பட் என்ன பிரச்சனைனா இது எடுக்கிற வரைக்கும் அதில் வேறு காயே வரமாட்டேங்குது அந்த கிளையில். ஸோ அதனால நான் இது ஓரளவுக்கு நல்லா முத்திடுச்சு. இதுக்கப்புறம் காயிற வேலை மட்டும்தான், இது இன்னும் பெருசாக ஆகாது. அதனால நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். நான் இந்த வெண்டைக்காவில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு வெண்டை, அதுவும் இது குட்டியாக தான் இருக்குது. அதோட ஹைட்டு ரொம்ப கம்மி, நம்மளோட நடுவரல் அளவுக்கு தான் ஹைட் இருக்குது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேலே விதைகள் போதும். இந்த விதையை கலெக்ட் பண்ணால் மட்டும் போதும். அடுத்த சிகப்பு வெண்டைக்கு நம்ம மறுபடியும் காய் விட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு சிகப்பு வெண்டை, அவரை, செடி அவரை, கோழி அவரை 3 விதைகள் நம்ம இன்றைக்கி கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதை சொல்லல, மொத்த கார்டனிங் ப்ராசஸில் நமக்கு பிடிச்ச வேலையில் ஃபஸ்ட்டு வேலை இந்த விதை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அது ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் நமக்கு கொடுக்கும், இந்த விதைகள் நம்ம கலெக்ட் பண்ணுறதுலேயும். நமக்கு சிகப்பு வெண்டை நம்ம இன்றைக்கி விதை நிறையாவே எடுத்திருக்கோம். நான் கவுண்ட் பண்ணியுமே நான் பார்த்தேன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தனித்தனியாக 10-10 கவுண்ட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விதைகள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வீட்டிலேயே நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விதைகள் கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களே உங்களோட செடிகள்லையே நீங்கள் விதைக்கி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு இவ்வளோ விதைகள் நம்ம கிடச்சது. நம்ம ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மனமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.